கஸ்டமைசேஷன் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தோட இயக்குனரான வினோத் அவர்கள் இப்போ ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்லும்போது, இந்த சமுதாயம் வந்து பொய்களால கட்டமைக்கப்படுது, ஒரு பொய்ய சொல்லி இன்னொரு பொய்ய மறைச்சு மிக பெருசா வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இங்க பொய் பேசி கட்டமைக்கிறவன் தான் ஜெயிக்கிறான் அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. இவர் என்னதான் வந்து விஜய் அவர்களை வச்சு திரைப்படம் எடுத்தாலுமே கூட விஜய் அவர்களோட கருத்துக்களுக்கு இவர் உடன்பட இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஏன்னா இங்க பொய்கள் வச்சுதான் இந்த தாவைக்க அரசு நிக்குது அப்படின்றது வந்து இவங்க யார் ஏத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா வெறும் பொய்கள் தான் இன்னைக்கு வரைக்கும், அவ்வளவு பொய், அவ்வளவு ரீல்ஸ் மட்டும்தான் இவங்க ஆட்சியில போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனவே வினோத் அவர்கள் இதை தைரியமா சொல்றது இருக்கு இல்லையா. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி விங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த வார் ரூம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் இங்க வந்து எல்லாருமே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இந்த இந்திய நாடே வந்து பொய்களால கட்டமைக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. எனவே இந்த மாதிரி வினோத் அவர்கள் சொன்னது வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பயந்து பயந்து இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வினோத் நேரடியாக சொல்லியிருக்காரு. இங்க வார் ரூம், மிகப்பெரிய ஐடி விங் இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனவே இவர் நம்மாளு அப்படின்ற மாதிரியான சீமான் தம்பிகள் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இங்க பொய் பேசாம, புரட்டு பேசாம, இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும், இப்படிதான் பண்ண போற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எல்இடி ஸ்கிரீன் போட்டு பேசின சீமானவர்களை தோக்கடிச்சிட்டு எங்கேயுமே பேசாம எல்லாத்தையும் பொய்யால கட்டமைக்கப்பட்டு இங்க வெறும் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்து விஜய் தான் உங்களுக்கு சிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.